ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய குணங்களையும் மகிமைகளையும் அதை அனுபவித்த பக்தர்களுடைய சரித்திரத்தையும் பிரதானமாக விவரித்து சொல்லக்கூடியது பாகவத மகாபுராணம். மனசில் சாந்தி இல்லை அப்படின்னு வியாசாச்சாரியால் சொன்னபோது நாரத பகவான் சொல்கிறார், ஒரு மனிதன் உலகத்தை பற்றி இருக்கும் வரையில் அவனுக்கு சாந்தி இருக்காது. பகவானை பிடிச்சுண்டாதான் சாந்தி அடைய முடியும். நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ புராணங்கள் செய்திருக்கல் வியாசரே, நிறையா விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. யதா தர்மாதயச்சார்த்தாக முனிவரியானு கீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனுவர்ணிதா. தர்ம விஷயங்களோ சாஸ்திர விஷயங்களோ தத்துவ விஷயங்களோ நீதிகளோ பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களோ நிறையா உங்களால் சொல்லப்பட்டிருக்கு. பல புராணங்களில் வியாச பாரதத்தில் எல்லாம் இந்த விஷயங்கள் தான். இன்றைக்கி இப்போ காலேஜிலேயோ அல்லது இதுலேயோ படிக்கிறதே நாம் எப்படி சம்பாதிக்கணும், நாம் எப்படி பிளான் பண்ணணும், நாம் எப்படி மக்கள்கிட்ட பழகணும், நாம் எப்படி பேசணும், நாம் குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளாஸாக தானே வச்சுருக்கா. இப்போ படிப்புன்னா அதுதானே. ஒரு ஆச்சரியம், நம்ம சாஸ்திரத்தில் அது படிப்பு கிடையாது. நாம் எப்படி அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும், நாம் எப்படி பகவானை அடையணும், இழக்காத ஒரு ஆனந்தத்தை நாம் எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் படிப்பு. வாழறதுக்கு படிப்பு அவசியம் இல்லை. இதை சித்பவானந்தர்னு ஒரு மகான் திருப்பராய்த்துறையில் இருந்தார். திருவாச்சகத்துக்கெல்லாம் கூட அழகாக அத்தியுதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை, இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை சோத்து கல்விம்பரவர், சாப்பிட்றதுக்குள்ள படிப்பு அப்படிம்பர். சாப்பாட்டுக்கு படிப்பு அவசியமே இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு யானை நம்மளை விட எவ்வளோ பெரிய வயறு, 24 மணி நேரமும் சாப்பிட்றது, 24x7 அப்படின்னு. எதாவது படிச்சுட்டா சாப்பிட்றது இல்லை கவலைப்படுறத, ஒரு கவலையும் இது கிடையாது. அதுக்கிட்ட சாப்பாடு கிடைக்காம பண்ணிங்கிறது செத்து போடுத்தான். பிறக்க போகிற குழந்தைக்கு உணவை தயார் பண்ணுற பகவானா பிறந்த நம்மளை விட்டுடுவான். யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்தியும் கல்பித்தவான் பிரபு. 3 மாதம் கழித்து பிறக்க போகிறதுங்கிறதே 3 மாதம் முன்னாடியே அம்மாட்ட அந்த பால் தயாராகிடுறது. ஒரு பிறக்க போகிற குழந்தைக்கு உணவை தயார் பண்ணுற, ஆகாரத்தை தயார் பண்ணுற பகவானா பிறந்த நம்மளை விட்டுடுவான். அதனால் அதுக்கு படிப்பு அவசியம் இல்லை. ஆனால் இந்த தர்மங்களையும் நீதிகளையும் தெரிஞ்சுக்கிறத வேறு விதமாக நம்ம பெற்றோர்கள் முன்னோர்கள் நமக்கு அமைச்சு கொடுத்தார்கள். இதிகாச புராணங்கள் மூலமாக நித்தியப்படி ஒரு காலத்தில் இது மாதிரி பிரவச்சனம் தினம் நடக்கும், ஊருக்கு ஊர் நடக்கும். அந்த கோவிலெல்லாம் பார்த்தெல்லாம் மண்டபங்கள் இருக்கும். எந்த நம்ம கோவிலுக்கு போனாலும் ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். உற்சவ காலத்தில் பகவான் அதில் வச்சு உற்சவம் பண்ணுவா. மிச்ச காலம் முழுக்க உபன்யாசம் தாங்க. வருஷக்கணக்காக ஸ்ரீரங்கத்தில் உபன்யாசம் நடந்திருக்கு, சிதம்பரத்தில் உபன்யாசம் நடந்திருக்கு. கம்பராமாயணமோ பெரிய புராணமோ இதெல்லாம் அரங்கேற்றுபடியானதே ஆயிரங்கால் மண்டபத்தில் தானே. அப்போ இந்த உபன்யாசங்களே நித்தியப்படி நாம் கேட்டுன்னு வந்தாலே நாம் ராமாயணம் கேட்டால் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது முழுக்க அதில் வந்துடும். இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறது முழுக்க ராமாயணத்தில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நடந்துக்கக்கூடாதுங்கிறத முழுக்க மகாபாரதத்தில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நடந்துட்டால் பிரச்சனைகள் வரும், நாம் எப்படி அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மகாபாரதத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ உபன்யாசம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி வியாசர் பண்ணின புராணங்கள் முழுக்க இந்த விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு. ஆனால் நததா வாசுதேவஸ்ய மகிமா, பகவானுடைய மகிமையை விரிவாக சொல்கிற மாதிரி நீங்கள் பேசலை. அதனால் உங்களுக்கு சாந்தி வரல. கோடி ரூபா சம்பாதிக்கட்டும், கோட்டிக்கணக்காக சொத்து இருக்கட்டும், நீண்ட ஆயுளோடு இருக்கட்டும், நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும், சாந்தி அடைஞ்சிட முடியுமா? இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் அசாந்தியை தான் கொடுக்கும். ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப நாள் கஷ்டப்படுறதுக்கு தான் அந்த ஆசையே.
ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடம்பு ரிசீவ் பண்ணாது. பசிக்கும் ஆனால் பிடிக்காது. எல்லாம் வாசனையாக இருக்கும், புலன்கள் ஒத்துழைக்காது, உடம்பு ஒத்துழைக்காது. அப்போ எரிச்சலாக இருக்கும், ஆத்திரமாக இருக்கும், கோபமாக இருக்கும். அப்போ யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும். அப்போ நாளுக்கு நாள் இந்த வெறுப்பு ஜாஸ்தியாக தானே போகும். நாம் இந்த உடம்பும் மனசும் ஒரு ஸ்பீடில் இருக்குது. பிறந்த உடனே உடம்பு வளர்ந்துன்னு வரும் வேகமாக, மனசு வளராது. மத்தியம வயசில் உடம்பும் மனசும் ஒரே வேகத்தில் இருக்கும். வயசான அப்புறம் மனசு வேகமாகிடும், உடம்பு ஸ்லோவாகிடும். அதனால் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் அந்த உடம்பு வேகமாக வளர்கிறதேவே இந்த மனசை கட்டுப்படுத்துகிற விஷயத்தெல்லாம் போதிச்சுது நமக்கு. மனசை நம்ம எப்படி அபியாசம் பண்ணணும், நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும். பறக்காமல் இருக்கிறதுனா என்னங்கள் அதை தெரிஞ்சுனுட்டா வயசான காலம் நமக்கு அசாந்தி இருக்காது. அடிப்படை விஷயம் பகவான்கிட்ட ஒருத்தன் வரும்போது, பகவத் விஷயத்தில் ஈடுபடும் போது தான் சாந்தி அடைய முடியும். பகவத்குணத்தை ஒருத்தன் சொன்னான்னா அது எப்படி சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கேட்க வேண்டிய விஷயம். அது பேசும்போது வார்த்தைகளில் தவறுதல்கள் இருக்கலாம், இலக்கண பிழை இருக்கலாம், மின்னுக்கு பின் முரணாக இருக்கலாம். ஆனால் பகவத் விஷயமாக இருந்துதான் அதுதான் ஸ்ராவியமானது. சவாக் விசர்கா ஜனதாக விப்ளவா யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. அதில் பகவன் நாமா இருக்கே. எங்கள் தாத்தா இந்த ஐஸ் ஹவுஸ்னு ட்ரிபிள்கேனில் உபன்யாசம் பண்ணார், அனந்தராம தீட்சிதர். ராஜாஜி வருவர் தினம். நடுப்பில் ஒரு நாளைக்கு ராஜாஜியை பேச சொன்னார். நான் கதை கேட்க தான் வந்திருக்கேன், எதுக்கு பேச சொல்கிறேன்னார் அவர். இல்லை, நீங்கள் வயோவிருத்தா, விஷயம் அறிஞ்சவா. ஏன்னா பிரிட்டிஷ்காரம் இந்த தேசத்தை விட்டுட்டு போகிறதே ராஜாஜி கையில் தான் கொடுப்பேன்னு ஆகும். ஜெனரல் கவர்னராக அவரை தான் பண்ணினான். ஒரு விதத்தில் ஆங்கிலேயர்கள் நல்லவர்கள் இல்லை அப்படின்னாலும் ஒரு விதத்தில் புத்திசாலிகள். வாழ வைக்கிறதுக்கு அவனுக்கு புத்தி இல்லைனாலும் கெடுக்கிறதுக்கு புத்தி நன்னா உண்டு. இந்த தேசத்தை எப்படி படுத்துறது அப்படிங்கிறத பிளான் பண்ணி தானே அவள் பண்ணினான். ஆனால் அவள் சில விஷயங்கள் நல்லதும் பண்ணியிருக்கான், அதையும் சொல்லணுமோ. அந்த விஷயங்களில் நாலெட்ஜ் உள்ளவர் இவள்கிட்ட தான் கொடுப்பேன்னா. ரொம்ப புத்திசாலி அவர் ராஜாஜி. அவர் பேசும்போது சொல்கிறார், என்ன பேச சொல்கிறார் தீட்சிதர், என் பேச்சை நீங்களாம் ரசிக்கலாம், ஆனால் என் பேச்சுக்கும் தீட்சிதர் பேச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, தீட்சிதர் பேச்சு விதையை தூவரா மாதிரி, என் பேச்சு மணலை தூவரா மாதிரின்னா. மணல் இப்படி இறைச்சி போட்டால் விழத்தை அழகாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு விதையை விதைச்சா செடி முளைக்கும். அது மாதிரி சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் ஹிருதயத்தில் போய் உட்காந்துட்டு நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அது காதுக்கு மட்டும் இனிமையாக இருந்தால் போருமா, பொழுது மட்டும் போனால் போருமா? அதுக்கு இங்கே உட்காந்துக்கணுமா? சிரிக்கிறதுக்கோ, அரசியல் பேசுகிறதுக்கோ, சினிமாவை பற்றி பேசுகிறதுக்கோ, வம்பு பேசுகிறதுக்கோ இது இடம் இல்லையே. பகவத்குணத்துக்காக தானே நாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. எப்படி பகவத்குணம் சொன்னாலும் அது கேட்க வேண்டிய விஷயங்கள். ஒரு பகவத்குணம் ஒரு மனிதனை கீழ் நிலையிலேருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதற்கு என்னுடைய வாழ்க்கையே உதாரணம்னு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னார். சொல்லிட்டு பகவத்குணத்தை பிரதானமாக கொண்டதாக ஒரு புராணம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ வியாசரால் செய்யப்பட்டது தான் பாகவத மகாபுராணம். பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுஹு அப்படிங்கிறார். இங்கே வர்ணனம் மட்டும் இல்லை, அனுவர்ணனம். 2 சர்க்கம், ஒரு சர்க்கத்துக்கு மட்டும் திருப்பி திருப்பி எடுத்துட்டா பகவானை பற்றி வர்ணிச்சுட்டே இருக்கும். அதில் பகவான் இப்படிப்பட்டவன், இப்படி இருந்தான், அப்படி இருந்தான், அப்படிலாம் வர்ணிச்சுட்டே இருக்கும். பகவத் ரூபத்தை, பகவத் குணத்தை, பகவானுடைய கருணைகளை, அதை அனுபவித்த பக்தர்களுடைய சரித்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் இந்த பாகவத புராணத்தை. இந்த பாகவத புராணத்தை இது ஒரு சாஸ்திரம், பாகவத சாஸ்திரம்னு சொன்னார். காரணம், இது ஆரம்பிக்கிறதேவே சாஸ்திர விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கிறார் வியாசாச்சாரியால். பாகவத புராணத்தினுடைய முதல் ஸ்லோகம் ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே
முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஞானத்தை அடைவதற்கு தான் மனுஷ ஜென்மா. ஞானத்தை ஒருத்தன் அடையலைன்னா அவன் மிருகத்துக்கு சமானம். எத்தனையோ ஜென்மாக்கள் நாம் ஞானத்தை சம்பாதிக்காதனால தான் இப்போ கஷ்டப்படுறோம். எதற்காக ஞானத்தை ஒருத்தன் அடையணும் அப்படின்னு சொன்னால், நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான ஒரு ஆனந்தத்தை அடைவதற்காக. ஞானத்தை அடையாதனால என்ன நஷ்டம் அப்படின்னு சொன்னால், பிறந்து பிறந்து நாம் துன்பப்படுறமே, இதுதான் நஷ்டம். இப்போ நான் துன்பப்படலையே, நான் இன்பமாக தானே இருக்கேன்னு சொல்லுவா ரொம்ப பேர். நான் சௌக்கியமாக தானே இருக்கேன், எனக்கு என்ன சௌக்கியத்துக்கு குறைச்சல் அப்படின்னு. ஒரு 10 ரூபா பணம் நஷ்டமானாலோ அல்லது ஒருத்தர் வேண்டியவா ஒருத்தர் நமக்கு காலமானாலோ தான் நமக்கு துக்கம் மாதிரி தோன்றது. சாஸ்திரம் சொல்கிறது அது இல்லை. அன்னன்னைக்கு உனக்கு பசி தாகம் ஏற்படுறதே அதுவே துக்கம்ங்கிறது. பொழுது விடிஞ்சா பசிக்கிறது. சாப்பிட்டு முடித்தவொடனே சாயங்காலம் ஏதாவது டிஃபன் சாப்பிட்றேலா, ஒன்றும் வேண்டாம், சாப்பிட்டதே மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். ஒரு 2 மணி நேரம் பிறண்ட உடனே என்ன இருக்குன்னு கேட்குறான். ஒரு கட்டத்தில் அது பிடிக்கவே இல்லை. ஒரு 2 மணி நேரம் கூட தாண்டல, உடனே அடுத்தது எதிர்பார்ப்பு இருக்குது. பொழுது விடிஞ்சா இதே பிரச்சனை, பசிதாகம் பசிதாகம் பசிதாகம். இந்த பசிதாகம் அப்படிங்கிற உணர்ச்சி மனிதனுக்கு மட்டும் இல்லை, சகல ஜீவராசிகளுக்கும் உண்டு. எறும்புக்கும் உண்டு, யானைக்கும் உண்டு, மனுஷனுக்கும் உண்டு. எறும்புக்கு வயர் எங்கே இருக்குன்னே தெரியல, அது வாய் எங்கே இருக்குது வயர் எங்கே இருக்குன்னே தெரியல. யானைக்கு எவ்வளோ பெரிய வாய், எவ்வளோ பெரிய வயர். அப்போ யானையினுடைய பசிங்கிற அனுபவம் பெருசு, எறும்பினுடைய பசிங்கிற அனுபவம் சின்னது. அப்படி கிடையாது, அனுபவம் ஒரே அனுபவம். அதை நிவர்த்தி பண்ணிக்கிற வழிதான் பெருசு சின்னதுங்கிறது. எல்லாருக்கும் இந்த பசிங்கிற அனுபவம் ஒன்று தான். பசி அப்படின்னு உடனே நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், வாயில் போட்டுன்னு சாப்பிட்றத மட்டும் நினைக்கிறோம். வாக்கு அப்படிங்கிற இந்திரியத்துக்கு உணவுங்கிறது விஷயம். அதை சாப்பிட்டா பசி நிவர்த்தியாக இருக்குது. அது மாதிரி கண்ணுக்கு பசி இருக்குது, காதுக்கு பசி இருக்குது, மூக்குக்கு பசி இருக்குது, தோலுக்கு பசி இருக்குது. கண்ணுக்கு பசிக்கு பார்க்கணும்னு தோன்றது, காது பசிக்கு கேட்கணும்னு தோன்றது, மூக்கனுடைய பசிக்கு நுகரணும்னு தோன்றது, தோலுனுடைய பசிக்கு ஸ்பரிசிக்கணும் அப்படின்னு தோன்றது. இந்த புலன்களுக்கு அதனுடைய விஷயத்தை நோக்கின ஒரு தாக்கம் இருக்கு, அதுக்கு தான் பசின்னு பேர். இந்த பசி எதனால் ஏற்படுறது அப்படின்னு சொன்னால், ஆனந்தம் வெளியே இருக்கு அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானத்தினால தான். ஆனந்தம் கொஞ்சம் கவனமாக கேட்டுன்னு வரணும். ஏன்னா முதல்ல ஒரு 15-20 நிமிஷம் இந்த ஸ்லோகம் தாண்டுற பரியந்தம் சாஸ்திர விஷயமாக இருக்கிறதுனால எனக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேனோ அதை என்னால் எந்த அளவுக்கு சொல்ல தெரியுறதோ அப்படி சொல்கிறேன். இந்த பசி தாகம் அப்படிங்கிற அனுபவம் இருக்கு பாருங்க, இது திருப்பி திருப்பி நமக்கு ஏன் ஏற்படுறது அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினமே சொன்னேன், எம்லப்துவாச்ச அபரம் லாபம் மன்யத்தே நாதிகம் ததா. எதற்கு மேலே ஒரு அடைய வேண்டிய விஷயம் ஒன்று இல்லையோ அதை அடையாத பரியந்தம் இது அப்படி தான் இருக்கும். பெரிய ஒரு விஷயத்தை வஸ்துவை லாபத்தை நாம் அடைஞ்சா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லாபங்கள்லாம் சின்னதாக போய்டும் நமக்கு. இது லோகத்தில் அனுபவத்தில் உள்ள விஷயம். ஒருத்தருக்கு பாதாம் அல்வாவை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. பாதாம் அல்வாவை சாப்பிட்ட உடனே கோதுமை கஞ்சி சாப்பிட்டா சப்பு சப்புன்னு இருக்கும், அது டேஸ்டாகவே இருக்காது, பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி ஒரு நல்ல சப்தம், நல்ல சங்கீதத்தை கேட்டால் சாதாரண சங்கீதங்கள்லாம் கேட்க முடியாமல் சிரமமாக இருக்கும். அது மாதிரி ஒரு காட்சி, அபூர்வமான ஒரு காட்சியை பார்த்தா சாதாரணமாக பார்க்கக்கூடியதெல்லாம் பிடிக்காததாக போகும். அப்போ அந்தந்த புலன்களுக்கு எது உயர்வானதோ அதை கொடுக்கும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான விஷயங்கள்லாம் சப்பு சப்புன்னு ஆயிடுறதோ. அந்த தன்மையில் பகவத் அனுபவத்தை, பகவத் ஆனந்தத்தை நாம் அடைஞ்சோம்னா உலக சுகங்கள், விஷய சுகங்கள் சப்பு சப்புன்னு ஆயிடும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பேரின்பம்னும் சிற்றின்பம்னும் அதை பிரித்து வச்சா. பகவத் அனுபவத்தை பேரின்பம் அப்படின்னும் விஷய சுகங்களை சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது நித்தியமானது, சத்தியமானது, சாஸ்வதமானது அப்படிங்கிறதுக்காக. அப்படி ஒரு இன்பம் இருக்குன்னு தெரியணுமே. எப்படி தெரியும்?
ஏன்னா நாம் பழகிறது முழுக்க உலகத்தில் தானே. அதை நமக்கு காண்பிக்கிறதுக்கு தான் சாஸ்திரமே. அப்படி ஒரு ஆனந்தம் இருக்குது, அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் சாஸ்திரமே. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது இந்த ஜகத்துக்கு காரணமான வஸ்து எது அப்படின்னு சொன்னால் பரமாத்மா. சர்வகாரண வஸ்து பரமாத்மா அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. இதுக்கு சித்தாந்தம்னு பேர். ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறது. நம்ம மதத்திலேயே காரண வஸ்து எது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்று சாஸ்திரம் ஒவ்வொன்று சொல்கிறது. இப்போ காரணம்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த சங்கிலி, இந்த பூ இருக்குது, இந்த மாலைக்கு எது காரணம்? பூ காரணம். பூங்கிற வஸ்துவிலேருந்து மாலைங்கிற உருவம் வர்றது. அப்போ பூ காரணம், மாலை காரியம். அதுபோல் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற தோற்றத்துக்கு எது காரணம்? சங்கிலிங்கிற தோற்றத்துக்கு தங்கம் காரணம். பானை அப்படிங்கிற தோற்றத்துக்கு மண்ணு காரணம். அதுபோல் இந்த உலகம் அப்படிங்கிற தோற்றத்துக்கு எது காரணம் அப்படின்னு சொன்னால் ஜலம் காரணம், நீர் காரணம். நீருக்கு எது காரணம் அப்படின்னு சொன்னால் அக்னி காரணம். அக்னிக்கு எது காரணம் அப்படின்னு சொன்னால் காற்று காரணம். காற்றுக்கு எது காரணம் அப்படின்னு சொன்னால் ஆகாசம் காரணம். ஆகாசத்துக்கு எது காரணம் அப்படின்னு சொன்னால் அவ்யக்தம், பிரகிருதி, மாயை அப்படிங்கிறது காரணம். அந்த பிரகிருதிக்கு எது காரணம் அப்படின்னா பரமாத்மா காரணம். பரமாத்மாவுக்கு எது காரணம்? கிடையாது, அதோட நின்று போச்சு. ஜென்மாதி அஸ்யதா அன்வயாத்து இதரதச்ச. இப்போ நான் சொன்னது இதரதச்ச, அன்வயம் சொல்கிறேன். ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதீபியோன்னம் அன்னாத் புருஷா அப்படின்னு நம்ம சாஸ்திரமே சொல்கிறது. பரமாத்மாட்டேந்து ஆகாசம் தோன்றினது, ஆகாசத்திலேருந்து காற்று தோன்றினது, காற்றிலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து நீர், நீர்லேருந்து நிலம், நிலத்திலேருந்து ஓஷதிகள், தாவரங்கள், தாவரங்கள்லேருந்து உயிரினங்கள். இந்த உயிரினங்கள்லாம் ஒரு நாளைக்கு பூமியில் மக்கி போயிடும். தாவரங்கள்லாமும் பூமியில் மக்கி போயிடும். பூமியானது ஜலத்தில், பிரளய ஜலத்தில் கரைஞ்சு போயிடும். பிரளய ஜலமானது பிரளயாக்னியில் வறண்டு போயிடும். பிரளயாக்னியானது பிரளய வாயுவில் ஒடுங்கி போயிடும். பிரளய வாயுவானது ஆகாசத்தில் அடங்கிவிடும். ஆகாசம் பிரகிருதியில் அடங்கும், பிரகிருதி பரமாத்மா கிட்ட அடங்கும். இப்படி ஒரு அடுக்கு சம்படம்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். ஒன்றுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டே வந்தால் திருப்பி உள்ளே போட்டால் ஒன்றாயிடும். அது மாதிரி இந்த சிருஷ்டி இது இடைவிடாமல் நடந்துகிட்டே இருக்கு. தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அப்படின்னு இதுக்கு ஒரு எல்லை கிடையாது. இது நடந்துகிட்டே இருக்கு. இது அடிப்படை. மேலே சொல்கிறேன். இந்த சர்வகாரண வஸ்து பரமாத்மான்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம சாஸ்திரத்திலேயே சில உட்பிரிவுகள் உண்டு. தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம்னு பேர், மீமாம்சா சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், பூர்வம். இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, தர்க்கசாஸ்திரம் சொல்கிறது அணுதான் காரணம்னு, நியாயசாஸ்திரம் சொல்கிறது இந்த ஜெகத்துக்கு எது காரணம்னா அணுதான் காரணம். வியாக்கரணம் சொல்கிறது சப்தந்தான் காரணம் அப்படின்னு. ஜோதிஷ சாஸ்திரம் சொல்கிறது காலந்தான் காரணம் அப்படின்னு. கர்மாதான் காரணம் அப்படிங்கிறது மீமாம்சா சாஸ்திரம். இதிலேயே இந்த மதத்தை அனுசரித்து வரா மாதிரி இருக்கக்கூடிய மதங்கள் பௌத்த மதம், ஜெயின மதம்னு சொன்னேன் பாருங்க. இந்த ஜெயின மதம் இதில் இந்த மதமும் இல்லை அந்த மதமும் இல்லைன்னு குழம்பிக்கிற மதம். பௌத்த மதம் சொல்கிறது சூன்யந்தான் காரணம். எல்லாத்துக்கும் எது காரணம்னா சூன்யந்தான் காரணம், இல்லாமைங்கிறது தான் காரணம் அப்படின்னு. சாங்கியம்னு ஒரு மதம், இதுலேயே ஒரு உட்பிரிவு. கபிலர்னு ஒரு மகர்ஷியால் செய்யப்பட்டது. அவர் சொன்னார் பிரகிருதி தான் காரணம், இயற்கை தான் காரணம். இன்னைக்கு நாஸ்திகவாதிகள்லாம் அதை பிடிச்சின்னு தான் பேசுகிறா. இயற்கை இயற்கை இயற்கைங்கிறாலும் இந்த இயற்கை காரணம் இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டாலே மற்றதெல்லாம் காரணம் இல்லைன்னு நிரூபணம் ஆகிடும். ஏன்னா இந்த இயற்கைக்குள்ளே எல்லாம் அடக்கம்.
இயற்கைக்குள்ள சப்தம் அடக்கம், இயற்கைக்குள்ள காலம் அடக்கம், இயற்கைக்குள்ள கர்மா அடக்கம், இயற்கைக்குள்ள அணு அடக்கம், இதெல்லாம் இதற்குள்ள அடங்கி பெறுறது. இது ஒன்றை நான் இல்லைன்னு இதில் யார் பலமாக உள்ளவானோ அவனை ஜெயிச்சாலே மற்றவர்களெல்லாம் ஜெயிச்சா மாதிரி ஆகிடும். T20 40 மாதிரி. அது T20 இந்த கிரிக்கெட்டில் சொல்கிறா பாருங்க. இது நம்ம சாஸ்திரம் சொன்னது தான். பிரதானமல்ல நிபர்கண நியாயம்னு பேர். அது ஒரு சண்டை, குத்தி சண்டை நடக்கிறது. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், அந்த பக்கம் 10 பேர் இருக்கா. அந்த 10 பேரோடையும் சண்டை போட வேண்டாம். அந்த 10 பேரில் யார் பலசாலியோ அவனை ஜெயிச்சாலே அவனுக்கு கீழே உள்ளவாளெல்லாம் ஜெயிச்சா மாதிரி. அப்படி தானே? அதுபோல் இப்போ நான் சொன்ன காரண வஸ்துக்களில் பிரகிருத்தியை காரணம் இல்லைன்னு நிரூபித்தாலே மற்றதெல்லாம் காரணம் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடும். பிரகிருதி காரணம் அப்படின்னு சொல்கிறா சாங்கியவாதிகள். நாஸ்திகவாதிகளும் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறா? இந்த உலகம், நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த உலகம் பகவானால் படைக்கப்பட்டது. ஏன்னா மாபெரும் உலகம், அழகான மலைகள், நதிகள், செடிகள், கொடிகள், ஜீவராசிகள், எத்தனை வைச்சித்திரியம், 10 மாலாது. இதுக்கு எல்லை கிடையாது. அதனால் இதில் ஒருத்தன் மனசை செலுத்தினான்னா எல்லை. இப்போ நான் அதுக்கு ராக்கெட் விடுறேன், இதுக்கு ராக்கெட் விடுறேன் எல்லாம் சொல்கிறா பற்றியில. இதெல்லாம் தேவையா தேவையில்லையாங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல. ஆனால் அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு எல்லையே கிடையாது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த ரெனால்டு ரீகன் இருந்தார் பாருங்க, அவரோட அப்பா பேரும் அதான் நினைக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் மாநாட்டில் ஒரு ஆர்டிக்கல், அது பெரிய விஞ்ஞானிகள்லாம் கூடியிருக்கிற மாநாட்டில் அவர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் மேலே மேலே கண்டுபிடிச்சின்னு போகிறீங்களே, உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். எதை உத்தேசித்து இந்த கண்டுபிடிப்புன்னா, எதை உத்தேசித்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள், எதை அடையணும்னு எல்லாம் சொல்ல முடியுமா? யாராவது? முடியவே முடியாது. ஏன்னா மாயைக்கு எல்லை கிடையாது, பிரகிருதிக்கு எல்லை கிடையாது. ஆகாசம்தான் தெரியுது. ஆகாசத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது அல்லது அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த பிரபஞ்சம் இருக்கே, மாபெரும் பிரபஞ்சம், இப்படி ஒரு சிருஷ்டி தானாகவே ஏற்படாது. இப்படி அழகான சாரதாம்பாள் கோவில், ஆச்சாரியாளுடைய மண்டபம், இந்த டி நகரில் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. இல்லை நாம் உட்காந்து, ஏன்னா இப்போ ஒரு காலத்தில் கொஞ்சம் ஆழ்வார்பேட்டையில் திருப்பலிக்கேனில் கதைன்னா மாம்பழத்துலேருந்து நடந்து போவாள். அப்படிலாம் உண்டு. எங்கள் தாத்தா கதையெல்லாம் அப்படி தான். நடந்து போய்ட்டு ராத்திரி கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டே நடந்தே வந்துடுவாள். ஸ்திரீக்களை கொண்டு வரதுக்காக பஸ்ஸு விடுவாள், அவள் சேஃபாக போகணுங்கிறதுக்காக. இப்போ பக்கத்து தெருவில் கதைனாலே நமக்கு போக முடியல, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகிடும். இது மாதிரி ஒரு இடத்துல நாம் கதை சொல்கிறோம், நீங்கள் கேட்குறேன். இவ்வளோ பெரிய அழகான ஒரு கோவில் தானாக வந்துதான் யாராவது கட்டினாளா? இதை பார்த்தோடனே ஒருத்தர் கட்டியிருக்கான்னு தெரியறதும். அதுபோல் இந்த உலகம்ங்கிறது தானாக எப்படி தோன்றும்? ஒருத்தர் கட்டினாதான் அப்படி வரும், பிளான் பண்ணி கட்டினாதான் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். உடனே அதுக்கு நாங்கள் என்ன சாஸ்திரக்காரா? அதுக்கு பிரகிருதி காரணம்னு சொல்லக்கூடிய சாங்கியவாதிகள் சொன்னால், இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கிளைகள் இருக்குது, இலைகள் இருக்குது, பூக்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒருத்தர் கட்டினால அது இயற்கையாக தானே வருது, அழகாக வளர்ந்து துளிர்த்து அப்படி தானே வருது. அது எப்படி உண்டாச்சோ அப்படி தான் அந்த உலகம் உண்டாச்சு. இலையை ஒட்ட வச்சு, கிளையை ஒட்ட வச்சு, அறுத்து ஷேவ் பண்ணி அழகு பண்ணி யாராவது பண்ணினாலா? இல்லையே. அதுபோல தான் வருது அப்படின்னு அவா சொல்கிறா. அதுக்கு நாங்கள் சாஸ்திரக்காரா சொல்கிற பதில் என்னென்னா, நீ சுலபமாக சொல்லிட்ட மரம் தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டோம். தானாக வளர்கிற மரத்தை, நல்ல மரத்தை எடுத்து கட் பண்ணி சைஸ் பண்ணி ஒரு கதவாக போட்ட பிறகு அது ஏன் வளரலை? ஒரு டோரா செஞ்சு போட்டுடுறோம், அப்புறம் ஏன் அது வளரலை? வளர வேண்டியதானே. அதில் சத்து இல்லை, அந்த சத்தை தானே நாங்கள் பரமாத்மாங்கிறோம். அது சத்து இருக்கிற பரியந்தம் அதில் அந்த வளர்ச்சி இருந்தது. அதே மரம் தானே இப்போ இருக்குது. இப்போ ஏன் அது துளிர்க்கல்ல? சத்து இல்லை. அந்த சத்தை தான் இப்போ தத் சத்தியமித்யா சக்ஷதே அப்படிங்கிறது. உன் தத் சதித்தி நிர்தேசா, சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறோமோ, அதை தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். அதனால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மா ஜன்மாதி அஸ்யேதா அன்வயாதி இதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா. எப்பேற்பட்டவனால்? எல்லாம் அறிந்தவன். எல்லாம் அறிந்தவன் அப்படிங்கிறது பகவான் ஒத்தன்தான்.
பகவத்கீதையிலே பகவான் சொன்னார், உன்னுடைய ஞானம்ங்கிறது சங்குச்சிதமானது, அளவானது. என்னுடைய ஞானம் அப்படிங்கிறது எல்லையற்றது. உனக்கு நாளைக்கு, அடுத்த வருஷம், அடுத்த மாதம், அடுத்த நாள், அடுத்த மணி, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுன்னு உனக்கு தெரியாது. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் எனக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறது இல்லை. உலகத்தில் எல்லாருக்கும் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். அத்தனை பேருடைய வரவு செலவு கணக்கு ஒரு நோட்டு இல்லாமல், சீட்டு இல்லாமல், ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் என்னுடைய விவகாரத்தில் இருக்கு. அப்போ பகவானுடைய ஞானம் அப்படிங்கிறது எல்லையற்றது. அர்த்தேஷு அபிஜ்ஞா. அப்படி இருந்தால் தான் இந்த நிர்வாகம் பண்ண முடியும். முட்டாளாக இருந்தால் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அதிர்ஷ்டத்தில் சொத்து சேரும் யாராக இருந்தாலும் அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு சாமர்த்தியம் தேவையில்லை, சொத்தை ரட்சிக்கிறதுக்கு தான் சாமர்த்தியம் தேவை. சொத்து சம்பாத்தியம் யாருக்கு வேணாலும் வரும். ஒரு யோகம் இருந்தாலும் ஆட்டு சீட்டில் ஒருத்தனுக்கு வரலையா? அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிற சாமர்த்தியம் இல்லைன்னா அந்த சொத்து தங்காது. இந்த இவ்வளோ பெரிய ஒரு நிர்வாகத்தை, மாபெரும் நிர்வாகத்தை பண்ணக்கூடிய சக்தி பகவானுக்குன்னா அவருடைய ஞானம் எப்பேற்பட்டதாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஞான வஸ்துவான பகவான் இந்த உலகத்தை படைக்கிறது தன்னுடைய பிரயோஜனத்துக்காகவா மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காகவா அப்படின்னா ரெண்டும் இல்லைன்னா ஸ்வராட்டின். ஏன்னா உலகத்தில் எந்த காரியமே ரெண்டு காரணத்துக்காக தான் செய்யணும். ஒன்றும் நம்ம பிரயோஜனத்துக்காக செய்யணும், அல்லது மற்றவாளுடைய பிரயோஜனத்துக்காக செய்யணும். மற்றவாளுடைய பிரயோஜனத்துக்காக செய்யறதே நாம் பந்தப்பட்டவர்களாக இருக்கும். ஒரு மனைவிக்காக, குழந்தைக்காக நீங்கள் செய்யறேன்னு சொன்னாலும், அது பெரிய தியாகம் மாதிரி சொன்னாலும், ரோட்டில் போகிறவாளுக்கு நீங்கள் செஞ்சுடுவேல? ரோட்டில் போகிறவனுக்கு ஒருத்தனுக்கு படிக்கிறதுக்கு பணம் கட்டிவிடுவேல? இல்லை, கட்டமாட்டேன். உங்கள் பிள்ளைக்கு தானே சொத்து. ரோட்டில் போகிறவனுக்கு சொத்தை எழுதி வச்சிருவேல? ஒம்புள்ளேங்கிற ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதினார் யாஜ்ஞவல்கியர். ஒம்புள்ள உன் மனைவி, உனக்கு அவளால் சுகம் இருக்கு அப்படிங்கிறத உத்தேசிச்சு தானே, நினைச்சு தானே நீ இந்த காரியத்தை செய்யற. அப்போ நீ பந்தப்பட்டுட்ட. நமக்காகவும் செய்யறோம். நமக்காக பகவான் தனக்காகவும் செய்யல, பிறருக்காகவும் செய்யல. ஏன்னா ஸ்வராட் ஸ்வேனைவ ராஜதீதி ஸ்வராட். ஸ்வயமாவே பிரகாசிக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாச வஸ்து அது. இன்னொன்று நாள் ஆனந்தம்ங்கிறது பகவானுக்கு கிடையாது. ஒரு அல்வாவை வாயில போட்டுண்டாதான் நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு காட்சியை பார்த்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ரீதியில தானே நம்மளுடைய செயல்கள் இருக்கு. பகவானுக்கு அப்படி கிடையாது. ஸ்வயம் ஆனந்த கன வஸ்து பகவான். அதனால தனக்காகவும் ஒரு காரியம் செஞ்சுக்க வேண்டாம், பரத்தியாருக்காகவும் செஞ்சுக்க வேண்டாம். அப்புறம் இந்த உலகத்தை ஏன் படைக்கிறான் பகவான்னா அவனுடைய விளையாட்டு. பகவானுடைய லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. இந்த இடத்துல பட்டத்திரி கேட்டார், உனக்கு விளையாட்டு, எங்களுக்கு பிராணம் போறது என்ன? உனக்கு உலகத்தை படைக்கிறது விளையாட்டு, எங்களுக்கு கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவகேத அவஹா ஜீவபாஜாம் இத்யேவம் பூர்வமாலோசிதம் அஜிதமயா நைவ மத்யாபிதாமே நோச்சே ஜீவா கதம் வா. பகவானுக்கு ஒரு விளையாட்டு, நமக்கு என்ன பிரச்சனை? பொழுது முடிஞ்சா ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், வருத்தங்கள், துக்கங்கள் எல்லாரும் மிந்திக்கு இப்பைக்கு மிந்திக்கு என்ன வித்தியாசம்னா, மிந்தி உள்ளுக்குள்ள ஆனந்தம் இருந்தது, இப்போ வெளியில பலன்னு ட்ரெஸ் பண்ணின்னு வரா, பளிச்சன் நீட்டாக வெளியில் வரா, மேலோட்டமாக ஹாய்னா ஹாய்ங்கிறா, சிரிக்கிறா. இந்த ஏரோப்ளைனில் ஏறுறதே இறங்குறதே சிரிப்பா பாருங்க, அது மாதிரி சிரிக்கிறா. ஒரு உதட்டில் ஒரு சிரிப்பை வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் சௌக்கியமானா சௌக்கியம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசினா பாய்லர் மாதிரி கொதிக்கிறது. அவனுக்குள்ள பிரச்சனை நிம்மதியாக இருக்கிறதா அவளை நினச்சின்னு இருக்கா. ஒரு % நிம்மதி கிடையாது. அப்படி தவிக்கிறது ஜனங்கள். இது பகவானுக்கு ஒரு விளையாட்டா அப்படின்னு தோணும். பகவானுக்கு இது விளையாட்டு, நமக்கு இதில் பிரயோஜனம் உண்டு. இந்த சிருஷ்டிங்கிற காரியத்தை பண்ணலைன்னா ஜீவன்கள்லாம் பேரின்பத்தை அடைய முடியாது. ஒரே பிரளயம்ங்கிற ஒரு தூக்கத்தில் தான் இருந்தாகணும். சிருஷ்டிங்கிற காரியத்தை பண்ணினாதான்
முயற்சி பண்ணி இகலாபத்தையோ பரலாபத்தையோ அடையறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள். அதற்காக சிருஷ்டி நடக்கிறது. இந்த சிருஷ்டி பண்ணுவதற்காக பகவானிடம் உண்டான அந்த தாட்ஸ் இருக்கு, எண்ணங்கள், அதற்கு தான் வேதம்னு பேர். ஏன்னா ஒருத்தர் இந்த மண்டபத்தை கட்டணும்னு சொன்னா பட்டுன்னு செங்கல்லையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டிவிட முடியுமா? என்ன, முதல்ல பிளான் போடணும். இது எப்படி கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணணும். அதுபோல இந்த உலகத்தை எப்படி படைக்கணும் அப்படிங்கிறத பகவான் சங்கல்பிக்கிறானோ, அந்த சங்கல்பத்துக்கு தான் வேதம்னு பேர். சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்யதா சதபஸ்தப்த்வா அப்படின்னு வேதமே சொல்றது.